நம்ம கம்பீர் மாமா இருக்காரு, கம்பீர் மாமா மும்பைக்கு ராஜா ரோஹித் சர்மா, அதே மாதிரி இந்தியக்கு ராஜா ரோஹித் சர்மா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போனா தான் நம்ம வீடியோ வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ என்னன்னா, கம்பீர் எப்படியாவது ஒரு கப்பு வாங்கி கொடுத்துட்டப்பா நம்மளுக்கு. ஏன்னா டெஸ்ட்லேயே நம்மளை போட்டு செஞ்சாங்க, அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா ஓடிஏ சீரீஸையும் நம்மளை போட்டு செஞ்சாங்க. எப்படியோ ஒரு கப்பு வாங்கி கொடுத்தா ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் டிராவிட்டுக்கு ஒரு கப்பு வாங்கி கொடுத்துருக்கா ரோஹித் சர்மா 2024 T20 வேர்ல்டு கப்பு. அதுக்கப்புறம் நம்ம கம்பீர் மாமாவுக்கு ஒரு கப்பு வாங்கி கொடுத்துருக்காப்புல 2025 சாம்பியன் டிராஃபி. இது வெற்றி பெற்றது மூலிமா நம்ம ரோஹித் சர்மா ஐசிசி கோப்பையில் 2 முறை வின் பண்ண ஜாம்பவான் லிஸ்ட்டில் இப்போ நம்ம சேர்ந்துருக்கிறாப்புல ரோஹித் சர்மா. அது எப்படின்னு நம்ம பார்க்கல. அந்த ஜாம்பவான் லிஸ்ட்டு யார் யாருன்னு நம்ம இப்போ பார்க்கல. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா நம்ம இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் மாதிரி. அதாவது ஒரு ஐசிசி டிராஃபி வின் பண்ணுறக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கிற கேப்டன் மத்தியில் நம்மால் என்ன பண்ணியிருக்காரு, 2 கப்பை வாங்கி இப்போ ஐசிசி சாம்பியன் கோப்பை 2 முறை ஜாம்பவான்கள் லிஸ்ட்டில் சேர்ந்துருக்கிறாப்புல. அந்த ஜாம்பவான்கள் யார் யாருன்னு இப்போ நம்ம பார்த்துடலாமா? அது யாருன்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு வெஸ்ட் இண்டீஸ் கேப்டனான கிளைவ் லயார்ட். இவர் பார்த்தீங்கன்னா 1975 1979 2 முறை ஓடிஐ வேர்ல்டு கப்பில் வின் பண்ணி ஃபஸ்ட்டு ஜாம்பவானான கேப்டனில் இவர் தான் நம்பர் 1. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ரிக்கி பாண்டிங் ஆஸ்திரேலியாவோட கேப்டன். அவரை பற்றி தெரியாதவங்க யாருமே கிடையாது. கிட்டத்தட்ட 4 கப்பு வாங்கியிருக்காரு நம்ம ரிக்கி பாண்டிங். அவர் 2 முறைக்கு மேலே கப்பு வாங்கினால 4 கப்பு வாங்கினால அவர் செகண்ட் லெஜெண்டரி கேப்டன். அதுக்கப்புறம் நம்ம MS தோனி. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 2007 2011 2 கப்பு வாங்கி 3ஆவது இடத்த பிடிச்சிருக்கிறாப்புல. ஆல்ரெடி இவர் 3 கப்பு வாங்கியிருக்கார். 2013 சாம்பியன் டிராஃபி வாங்கியிருக்கிறாப்புல. அதனால் இவர் 3ஆவது இடத்த பிடிச்சிருக்காப்புல. அதுக்கப்புறம் நம்ம டேரன் சமி, வெஸ்ட் இண்டீஸ் கேப்டனான டேரன் சமி 2 T20 வேர்ல்டு கப்பும் வாங்கியிருக்கார். 2012 2016 2 முறை வாங்கியிருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் நம்ம தானா தலைவன் பேட் கமின்ஸ் 1.6 பில்லியன் பீப்புளை சைலன்ஸ் வச்ச தருணம் நம்ம மறக்க முடியாத தருணம். அது 2 முறை ஹோம் டீமே தோக்கடிச்சு ஒரு டைம் கப்பு வாங்கினார் ஓடிஐ வேர்ல்டு கப் 2023. அதுக்கப்புறம் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வாங்கினாப்புல 2020, அதுவும் 3 தான். இது 2 வாங்கின மூல இவங்களோட பட்டியலில் ரோஹித் சர்மா இப்போ 2 முறை கப் வாங்கினால அதை ஜாயின் பண்ணியிருக்காப்புல. இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஐசிசி டைட்டில்ஸ் பை எ டீம், அதாவது ஓடிஐ வேர்ல்டு கப்பு, T20 வேர்ல்டு கப்பு, WTC, CT, இதில் அதிகமாக வின் பண்ண டீம், ஐசிசி கோப்பைகளை அதிகமாக வாங்கின டீம் யாருன்னு பார்த்தா 10 கோப்பைகளை வின் பண்ணி ஆஸ்திரேலியா முதலிடம். அதாவது ஓடிஐ வேர்ல்டு கப்பு 6, சாம்பியன் டிராஃபி 2, T20 வேர்ல்டு கப்பு 1, டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 1 வாங்கியிருக்காங்க. 10 கப்பு. அடே அப்பா, 1 கப்பா 2 கப்பா 10 கப்பு. அதனால தான் இவங்க ஆஸ்திரேலியா பெரிய டீம்னு எல்லாரும் பார்த்து பயப்படுறாங்க. 10 கப்பு வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்தியா செகண்ட் பிளேஸு 7 கப்பு வாங்கியிருக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சாம்பியன் டிராஃபி 3 வாங்கியிருக்கிறாங்க, ஓடிஐ வேர்ல்டு கப்பு 2, T20 வேர்ல்டு கப்பு 2, 7 கப்பு வாங்கி 2ஆவது இடத்துல இருக்கிறாங்க. 3ஆவது இடத்துல வெஸ்ட் இண்டீஸ்
எல்லாரும் ஆச்சரியப்படுவீங்க. வெஸ்ட் இண்டீஸு 5 கப்பு வாங்கி 3வது பிளேஸில் இருக்கிறாங்களா. ஏன்னா யாருக்குமே தெரியாது. கைல் லயோடு வந்து 1975-79 வாங்கினது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. நம்ம கபில் தேவ் வாங்கியிருக்காரா, அதே மாதிரி தான் அவருக்கு கபில் தேவுக்கு முன்னாடியே வாங்கியிருக்கிறாப்புல. வெஸ்ட் இண்டீஸ் ஓடிஐ 2ம் சாம்பியன் டிராஃபி 1ம் T20 2 வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா 4th பிளேஸில் பாகிஸ்தான், நம்ம பரம எதிரியான பாகிஸ்தான் 3 கப்பு வாங்கியிருக்கிறாங்க. அது என்னென்னா ஓடிஐ வேர்ல்டு கப் 1ம் சாம்பியன் டிராஃபி 1ம் T20 1 ஆல் ஃபார்மேட்டில் 1 வாங்கி 3 வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் டிராஃபி 1, ஓடிஐ வேர்ல்டு கப் 1, T20 வேர்ல்டு கப்பு 1 வாங்கியிருக்கிறாங்க. அவங்களும் 3 கப்பு தான். அதுக்கப்புறம் நியூசிலாந்து போனால் போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரே 2 கப்பு வாங்கியிருக்கிறாங்க. சாம்பியன் டிராஃபி 1, டெஸ்ட்டு சாம்பியன்ஷிப்பு 1, டெஸ்ட்டு மேட்ச்னு சொல்லுவாங்க 2 கப்பு. ஆனால் இதில் அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு டீமுன்னா நம்ம சவுத் ஆப்பிரிக்கா. அவங்க எப்போ 1 கப்பு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா மக்களே மறந்துடாதீங்க. 1998 நடந்த ஃபஸ்ட்டு சாம்பியன் டிராஃபிலேயே சவுத் ஆப்பிரிக்கா கப்பு வாங்கியிருக்கிறாங்க. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியாது. இப்போ இருக்கிற ஃபேன்ஸுக்கு சுத்தமாகவே தெரியாது. அவங்க தான் வந்து சாம்பியன் டிராஃபியில் ஃபஸ்ட்டு கப்பை வாங்கி சாம்பியன் டிராஃபியை வேறு லெவலில் கொண்டு போயிருக்கிறாங்க. அவங்க 1 கப்பு. இதில் வந்து என்னென்னா 2002 வந்து மழையால் ரத்து செய்யப்பட்டு ஸ்ரீலங்காவும் இந்தியாவும் சாம்பியன் டிராஃபியை பிரிச்சுக்கிட்டாங்க, அதாவது சமன் செஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அதனால தான் வந்து ஸ்ரீலங்கா 1 கப்பு வாங்கியிருக்காங்க. அந்த ஸ்டார் மாதிரி போட்டிருக்குது பாருங்கள். என்ன மக்களே பார்த்தாச்சா, இதில் வந்து மோஸ்ட் ஐசிசி டைட்டில்னாலே ஆஸ்திரேலியா தான். ஆஸ்திரேலியா மிஞ்சின டீமு யாருமே கிடையாது. அதில் பாருங்கள் ரிக்கி பாண்டிங்கே எதனால் ஆஸ்திரேலியா நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரிக்கி பாண்டிங் தான். அதாவது பார்த்தீங்கன்னா 4 ஃபைனல் ஆடி இருக்காரு, 4 வின்னு. அதாவது பயம்னே எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி தாங்க அவர் நிகழ்த்தி காமிச்சிருக்காரு. அதாவது ஒரு கேப்டன் வந்து ஒரு ஃபைனலும் கூட தோக்காம வெற்றி பாதையை எடுத்த டீமுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிக்கி பாண்டிங் தான். அதுக்கப்புறமா நம்ம இந்தியாவோட கேப்டன் லெஜெண்டரியாக போற்றப்படுவார் நம்ம MS தோனி. 4 ஃபைனலில் 3 வின்னு. அதாவது ஒரே ஒரு ஃபைனல் மட்டும் தோற்றுருக்காரு 2014 T20 வேர்ல்டு கப்பு ஸ்ரீலங்காவுக்கு எதிராக. அதுவும் வாங்கியிருந்தாலும் அவர் ரிக்கி பாண்டிங் லிஸ்ட்டில் சேர்ந்துருப்பார், பட் வாங்கலை. இதே மாதிரி நம்ம ரோஹித் சர்மா என்ன பண்ணியிருக்காருன்னா இப்போ 4 ஐசிசி ஃபைனல்ஸ் கொண்டு போய் 2 தான் வின் பண்ணியிருக்காரு. ரிக்கி பாண்டிங் 4க்கு 4, MS தோனி 4க்கு 3, ரோஹித் சர்மா 4க்கு 2 அந்த மாதிரி சாதிசனம் பண்ணியிருக்கிறாப்புல. இதன் மூலிமா என்னென்னா ரோஹித் சர்மாவுக்கு அந்த ஐசிசி ஜாம்பவான் லிஸ்ட்டில் நம்ம ரோஹித் சர்மாவும் இடம் பெற்றிருக்காரு. அந்த பிரேம் பாருங்க ஜி, அதாவது அந்த காலத்து கபில் தேவ், அதுக்கப்புறம் MS தோனி, அந்த ஒரு போட்டோ ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோஹித் சர்மாவும் வந்திருக்கிறாப்புல. அதனால தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். ரோஹித் சர்மா அப்படின்னாலே ஒன் ஆஃப் தி லெஜெண்டரி கேப்டன்களில் ஜாயின் பண்ணியிருக்கிறாப்புல. மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கேப்டன் லிஸ்ட்லேயும் ஜாயின் பண்ணியிருக்காரு. அதாவது கடந்த 24 ஐசிசி மேட்ச்சில் வெறும் ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் தோற்றுருக்கிறாப்புல. அது வந்து ஆஸ்திரேலியாவுக்கு எகென்ஸ்டாக ஃபைனலில். இந்த மாதிரி ஒரு கேப்டனை நம்ம என்ன சொல்லணும், வேறு மாதிரி ஒரு கேப்டன்சி அப்படின்னு தானே நம்ம சொல்லணும். மக்களே ரோஹித் சர்மா பண்ண சாதனை உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.